ஓகே, கவனிங்க. இந்த மாதிரி கிராஸ் பில்டிங்கை பிரிச்சுட்டு ஓகேங்களா, அது என்ன செய்யணும்னா எஃப்கே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட் செட் பேக். கவனிங்க, ஃப்ரண்ட் செட் பேக். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, S1 அப்படின்னு பிரிச்சீங்கன்னா பிக் இன்சைட்னா என்ன ஆகும்? இந்த பாயிண்ட்டை போய் ஓஸ்னா பாயிண்ட்டை போய் பிக் பண்ணி அது இஷ்டத்துக்கு வரும். இன்சைடுங்கிறப்ப எந்த வித ஓஸ்னா பாயிண்ட் எரியக்கூடாது. இங்க இருங்க, இன்சைட் ஏதாவது ஓஸ்னா பாயிண்ட் எரியான்னு பாருங்க. இல்ல இல்ல, அந்த மாதிரி டேத்து ஒரு பிக்கு. இது என்ன சொன்னா லேயர் இல்லைன்னு சொல்லுது. என்ன செய்யறேன் நானு? ஐஎல் எப்பயும் போலதான். இப்ப பாருங்க, S1 சார். அடுத்து S2 ஃபார் சைட் பேக் 2. கவனிங்க, ஓஸ்னாப்பா ஆஃப் பண்ணிக்கிறேன். கவனிங்க, இன்சைட் இருந்துச்சா? எனக்கு சைட் செட் பேக் தேவையில்லை, அதனால ஏசிக்கு எப்படியுமா நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா. அடுத்து பாருங்க, ரியர் செட் பேக் ஆர்கே சார். வந்து முடிச்சட்டியும் இந்த லைனால டீட் பண்ணிட்டு போயிடுச்சா? அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நான் சைட் பிளான் தனியா வெளியே எடுக்கிறேன். கவனிங்க சார், வெளியே எடுத்தேனா இது 0 லேயர் இருக்கு. கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சைட் பிளான் என்னென்ன லேயர்லாம் வரணும் சொல்லுங்க பாப்போம். சார் செட்பேக் எல்லாம் வரணும் சார். செட்பேக்லாம் போட்டாச்சு, வேற என்ன வரணும்? என்ன சார் மறந்துட்டீங்களா? அசட் சைட். அடுத்து என்ன சார் இந்த யோசனை செஞ்சுக்கிறீங்க? சார் என்ன இந்த யோசனை யோசிக்கிறீங்க? FMBRPLR. அடுத்து 2 சொல்லிட்டேன் சார், 2 நீங்க சொல்லுங்க. என்ன லேயர் இருக்கணும்? 2 சொல்லிட்டேன். அடுத்து என்னது சார்? பேசிக் கிளாஸ்ல எவ்வளவு டீட்டெயிலா நடத்திருக்கேன். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு போட்டு நடத்திருக்கேன். யோசிச்சு பாருங்க, ஸ்டெப் 1ல என்னென்ன லேயர்லாம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. டிராயிங் போட்டிருப்பீங்க இது வரைக்கும். 7-8 டிராயிங் போட்டு சைட் பிளான்ல என்னென்ன லேயர் இருக்குன்னு கேட்டா தெரியல உங்களுக்கு. ஏன் சார்? நான் அப்படியே நோட்ஸ் வச்சு டிராயிங் பண்ணிட்டே சரி, 2 சொல்லிட்டேன். மிச்சம் 2 நாள் டைஸ் ஒன்னு சொல்லிட்டா கூட அடுத்து நான் போயிருப்பேனே சார். FMB சொல்லிட்டேன். அடுத்து அசட் டைப் சொல்லிட்டேன். இன்னும் 2 இருக்கு. என்னன்னா இருக்கு? எது ரெகுலர் ரூமா சார்? ரெகுலர் ரூம்னா பிளான்ல வரும் சார். பிளாட் பவுண்டரி இன்னும் 1 மட்டும் தூங்க. நான் அடுத்த கிளாஸ் சொல்றேன் உங்களுக்கு. அட போங்க சார், சூப்பர் இம்போர்ட். சரிங்களா. கவனிங்க, இந்த 4 போய் நம்ம தனியா போய் போடணும் அவசியம் கிடையாது. நல்லா கவனிங்க. BB அப்படின்னு கொடுத்துட்டு பிக் இன்சைட் சைட் பிளானோட இன்சைட் நீங்க பிக்னாலே அந்த 4 லேயர் அதுவே மார்க் பண்ணிடும். செக் பண்ணி பாருங்க. S5 கொடுத்து செக் பண்ணி பாருங்க. இது என்னன்னா சார், SOL அப்படின்னு பாத்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் லேயர். நீங்க எந்த ஆப்ஜெக்ட் நீங்க செலக்ட் பண்றீங்களோ அந்த ஆப்ஜெக்டோட லேயரை சொல்லும். உதாரணத்துக்கு கவனிங்க, SOL இந்த லேயர் பேர் என்ன சார்? இந்த லேயர் பேர் என்ன இருக்கும்?
ஃப்ரண்ட் சைட் சார். கூட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா சொல்லுதா? ஆமாம். இந்த லேயர் என்ன இருக்கும்? சைட் செட் பேக் 1 ஆர் 2. 1 வந்துருச்சா? ஆமாம். இதைத்தான் நம்ம என்ன செய்யறோம்? மொத்தமா செலக்ட் பண்றோம். அப்படி மொத்தமா செலக்ட் பண்ணா என்ன ஆகும்? இந்த நான் செலக்ட் பண்ணக்குள்ள என்னென்ன லேயரா இருக்குன்னு சொல்லுதா? ஃப்ரண்ட் செட் பேக் இருக்கு, ரியர் செட் பேக் இருக்கு, சைட் செட் பேக் 1 இருக்கு, சைட் செட் பேக் 2 இருக்கு. இது போக 0 லேயர். சரிங்களா? ஆமாம் சார். இப்ப இதை செக் பண்றப்ப என்ன இருக்கும் நமக்கு? அது அசெட் சைட் இருக்கு, எஃப்எம்பிஆர்பி இருக்கு, ப்ராஜெக்ட் இருக்கு, சூப்பர் இருக்கு. ஆமாம். இதான் குழப்பங்கள் இருக்கா? ஓகே. இது என்ன செய்யுங்க தெரியுமா? ஒண்ணு இதை மூவ் பண்ணி இங்க வச்சாலும் சரிதான், அல்லது இதை மொத்தமா மூவ் பண்ணி இங்க வச்சாலும் சரிதான். பாருங்க, இதை மொத்தமா மூவ் பண்ணி இந்த பாயிண்ட பேஸ் பாயிண்டா புடிச்சு அப்படிங்க வச்சிருவோமா? சைட் பிளான் ரெடி ஆயிடுச்சா? இன்னும் முடியல சைட் பிளான். சரிங்களா சார்? இன்னும் ஒரு கமாண்ட் இருக்கு, கவனிங்க. நல்லா கவனிங்க சார். எதுவும் குழப்பங்கள் இருக்கா? சரி, இப்ப பாருங்க. AW1 அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா சார்? AW1 இது என்னன்னா, நம்ம AWP-ல ஏரியா வைஸ் பாராமீட்டர் பார்த்திருப்போம். இது வந்து ஒருவேளை நீங்க டிராயிங்ல இந்த ஏரியா கொடுக்க மறந்துட்டீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த லேயரை. நான் இதுதான் குரூப் அப்ப யூஸ் பண்ணி காமிச்சீங்க பாத்தீங்களா கமர்ஷியல்ல. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ண அதோட விரிவாக்கம் தான். ரெண்டாவது ஆப்ஷன் தான் AW1. சரிங்களா சார்? AWN கொடுத்துட்டு பிக் இன்சைட் கேட்கிறப்ப உங்களுடைய இந்த ஸ்பேசிங் இதுதான் உங்களுக்கு பில்டப் ஏரியா, இதுக்குள்ள நீங்க பிக் பண்ணணும். பிக் பண்ணா மட்டும் பத்தாது. அடுத்து பாருங்க என்ன செய்யணும் பாருங்க, கவனிங்க. AWN கொடுத்து நான் பிக் இன்சைட் நான் கொடுத்துட்டு என்னை அடுத்து வெளியில கொண்டு கஷ்டத்தை கொண்டு வெளியில கொண்டு வைக்கணும். 1 அடுத்து 2. ஓகேங்களா? இது நம்ம ஸ்டைலுக்கு வந்துருச்சா? டிரா யுவர் பிளான் சொல்லி இங்க வந்துருக்குமா? நீங்க எப்பயுமே பிளான் போடலாமா? போட்டுட்டு என்ன செய்வீங்க? எதுக்கு இதை வச்சிருவீங்களா? அவ்வளவுதான். இது ஸ்ட்ரைட் ஆக்குற வரைக்கும் தான் இது. மற்றபடி எல்லாமே நம்ம ரெகுலர் கமாண்ட் தான். புரிஞ்சா சார்? மறுபடியும் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. செய்யுங்க. இப்ப நீங்க செய்யுங்க சார். AW1 மட்டும் செய்யுங்க பார்ப்போம். AW1 கொடுத்து என்கிட்ட கொடுங்க. பிக் இன்சைட் பில்டப் ஏரியா. அப்படியே மவுஸை கொண்டு வெளியில வாங்க. 1 ஓட பிக் பண்ணுங்க, அடுத்தோட பிக் பண்ணுங்க, 2. அவ்வளவுதான். இப்ப இந்த 0 லேயர்ல இதான் நம்ம டிரா யுவர் பிளான் சொல்லி வரும் பாத்தீங்கன்னா, நம்ம எப்பயும் போல ரெகுலர் நம்ம ஷேப்டு பிளாட்ல ஒர்க் பண்றப்ப நம்ம என்ன செய்வோம்? பிளான போட்டுட்டு அதே கான்செப்ட். புரிஞ்சா சார்? இப்ப என்ன செய்ய போறேன்னா, நானு பூராத்தையும் டீல் பண்ணிடுவேன். சரிங்களா? எல்லாத்தையும் என்ன செய்ய போறேன், நீங்க என்ன கவனிச்சுக்கோங்க சார். இப்போ எல்லாத்தையும் 0 லேயரா மாத்தணும்னா இப்படி செலக்ட் பண்ணிட்டு இதை டவுன் பண்ணி இப்படி போன அவசியம் கிடையாது. ஓகேங்களா? 0ன்னு டைப் பண்ணிட்டு எந்த ஆப்ஜெக்ட் நீங்க பிக் பண்றீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் 0 லேயரா மாறிடும். மாறிடுச்சா? ஓகேங்களா சார்? எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். சரிங்களா சார்? ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நீங்க செய்யணும். சொல்லுங்க. இன்னொன்னு சொல்லிடுறேன், கவனிங்க. ஒரு 5 மீட்டர் ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, கவனிங்க சார். ஃபர்ஸ்ட் ஓனா மார்க் பண்ணிட்டு போங்க. ரோடு வித்துக்கு வந்து RWD கொடுங்க சார். RWD ரோடு வித் டி சார். டி 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 WD. டி இல்ல சார், டி சார். டி டி ஃபார் டாக். RWD என்டர். பிக் இன்சைட். எது உங்களுக்கு ரோடு அதுக்குள்ள இன்சைட் பிக் பண்ணு. வெரி குட். பிக் பண்ணுங்க. அவ்வளவுதான். அந்த லேயரை பிக் பண்ணி பாருங்க. என்ன லேயர் வந்திருக்குன்னு பாருங்க. சிவப்பு கலர்ல வந்திருக்கு. என்ன லேயர் அது? பிக் பண்ணி பாருங்க. ரோடு வித் வந்துருச்சா? அடுத்து ஃப்ரண்ட் செட் பேக் மார்க் பண்ணுங்க. வெரி குட். FK 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 என்டர். பிக் இன்சைட். அவ்வளவுதான். ஃப்ரண்ட் செட் பேக் முடிஞ்சிருச்சு. அடுத்து சைட் செட் பேக் 1 மார்க் பண்ணுங்க. இப்படி மார்க் பண்றப்ப சைட் செட் பேக் 1க்கு வந்து SK கிடையாது, S1. பிக் இன்சைட். வெரி குட். அடுத்து S2 மார்க் பண்ணுங்க. S2 அடுத்து சார். S2 கமாண்ட் பேர் S2. S2 தானே சார்? ஆமா சார், S2.
என்டர். பிக் இன்சைட். நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஓஸ்னா பாயிண்ட் எரியக்கூடாது. ஓஸ்னா ஆஃப் பண்ணா ஆஃப் பண்ணிக்கோங்க. குடிக்கல. S2 மணி கொடுங்க. இது ஃபுல் வியூ தெரியணும் எப்பவுமே. இங்க இருங்க, இது ஃபுல் வியூ தெரியணும். அப்ப நீங்க இன்சைட் பிக் பண்ணணும். ஓஸ்னாப் ஆஃப் பண்ணிக்கோ. இங்க இருங்க, இந்த இருக்க ஓஸ்னாப் இல்லைன்னா F3ங்கிற பட்டனை பிரஸ் பண்ணா ஆஃப் ஆயிக்கும். F3 பிரஸ் பண்ணுங்க கூட. F3. வெரி ஓஸ்னாப் ஆஃப் ஆயிடுச்சு. கவனிங்க, ஃபுல் வியூ தெரியுதா? பிக் இன்சைட் பிக் பண்ணுங்க. இப்ப இது இன்சைட் பிக் பண்ணுங்க. இப்படி சேர்க்கலாம்னு சொன்னேன். ஃபுல் வியூ தெரியணும். பிக் இன்சைட். அவ்வளவுதான். நீங்க பவுண்டரி பண்ண இது பண்ணக்கூடியது சைட் இது சைட் டூன்னு இருக்கு பாருங்க. கரெக்டா பிக் பண்ணுங்க சார். தப்பா பிக் பண்ணிட்டீங்க. இது S1 மாத்துங்க சார். இது S1 கொடுங்க. S1 கொடுங்க. நீங்க எங்க இருங்க, இது ஃபுல் ஷேப் தெரியறதுக்கு மாதிரி கொடுத்து S1 கொடுத்தீங்கன்னா வராது. இப்படி வச்சீங்கன்னா வராது. S1ங்கிறது என்ன, ஃபுல்லா தானே இருக்குது. ஃபுல் வியூ தெரியறப்ப S1 வச்சு நீங்க பிக் பண்ணணும். பிக் பண்ணுங்க. ஓகேவா? அப்படியே தெரியக்கூடாது. இப்ப அடுத்து ரியர் செட் பேக் ஆர்கே கொடுங்க. வெரி குட். அடுத்து அடுத்து சைட் பிளான் வெளியில வைங்க. இதான் நமக்கு சைட் பிளான். ஓகேங்களா? இது பாலிலைனா இல்லாம இருக்கு. என்ன செய்றீங்க, அப்படியே இதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. 1 2 3 then 4. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பக்கத்துல வச்சுக்கோங்க. சைட் பிளான் மட்டும் காப்பி பண்ணுங்க. 1 2 3 சும்மா பிக் பண்ணுங்க. ரோடு வித்த பிக் பண்ணுங்க. ஓகே, அப்படியே காப்பி வெளியில வைங்க. ஏதோ சும்மா பிடிங்க சார். ஏதோ பாயிண்ட், எந்த பாயிண்ட் பிடிங்க, சும்மா பிடிங்க. ஓகேங்களா? என்ட்ரு கொடுத்துரும். கவனிங்க சார். இப்ப நல்லா கவனிங்க. இது ரோடு வித்தா இங்க இருக்கு. அப்ப என்ன செய்யணும், 0 லேயரா மாத்துங்க. 0 லேயரா மாத்துங்க. 0ன்னு கொடுத்து எல்லாத்தையும் 0 மாத்துங்க. 0 மாத்துங்க. 0 டைப் பண்ணுங்க. போகுது. என்டர். மாயிச்சா? இப்ப சைட் பிளான் மார்க் பண்ண போறோம். பிபி கொடுங்க. பிபி. பி ஃபார் பால். பி ஃபார் பால். பிபி. பிபி. என்டர். பிக் இன்சைட். சைட் பிளான். அவ்வளவுதான். இப்ப மொத்தமா தூக்கிக்கிட்டு வைங்க சார். இதை தூக்கி எங்கிட்ட வச்சாலும் சரி, அதை தூக்கிக்கிட்டு வச்சாலும் சரி, எல்லாம் ஒண்ணுங்க. இதை தூக்கி மூவ் பண்ணி இங்க வச்சாலும் சரிக்கான். இல்லாட்டா இதை மொத்தமா தூக்கி இங்க வச்சாலும் சரி, உங்க இஷ்டம் தான். மூவ். ஓசாப் ஆன் பண்ணிக்கோங்க. F3 ஆன் பண்ணிக்கோங்க. இப்ப பாயிண்ட் படிங்க. வெரி குட். அடுத்து AW1. பிக் இன்சைட். பிக் வச்சுக்கோங்க. 1 then 2. அவ்வளவுதான். இதான் குழப்பம் இருக்கா? இது எல்லாமே இதுக்கப்புறம் செய்யற ரொட்டீன் ஒர்க் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். புரிஞ்சா சார்? இப்ப SQL கொடுத்து இந்த சைட் பண்ண என்ன லேயர் லாக் எப்படி செக் பண்ணுவீங்க? செக் பண்ணுங்க. எல் கொடுங்க சார். எஸ். கொடுங்க. ஃபுல்லா சைட் பண்ணுங்க. சைட் பண்ண ஃபுல்லா சைட் பண்ணுங்க. அதான் ஃபுல்லா சைட் பண்ணுங்க சார். சைட் பண்ண மட்டும் சைட் பண்ணுங்க சார். ஃபுல்லா சைட் பண்ணுங்க சார். இங்க இருங்க. இதை பிக் பண்ணி அப்படி இழுக்க போறீங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை. செய்யுங்க, நீங்க செய்யுங்க. SQL கொடுங்க. ஃபுல்லா சைட் பண்ணுங்க. என்டர். ஓகேவா? ஸோ என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் என்னென்ன லேயர்லாம் வச்சிருக்கீங்கன்னு கரெக்டாக காட்டுதா? என்ன டவுட் இருக்கா சார்? நம்ம அதுல F2 பாக்குற மாதிரி எதுல பாக்குற மாதிரி? அதுல F2 நம்ம இதை பார்ப்போம் சார். ரோட் பவுண்டரி என்னென்ன ஃப்ரண்ட் செட் பேக் எவ்வளவு என்னன்னு பார்க்கலாம். ஆமா 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 சார். சரிங்களா சார்? ஓகே கொடுங்க சார். ஸோ இதுக்கப்புறம் செய்யற ஒர்க் எல்லாமே நம்ம எப்பயும் செய்யற ரொட்டீன் ஒர்க் தான். புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் வந்து இர்ரெகுலர் பிளாட். இப்படிதான் பிரிக்கும். அன்ஈவனா அந்த நமக்கு அதாவது சார் நமக்கு ஈவனா எடுத்துட்டோம்.
கிராஸா எடுக்கிறவங்க கிராஸுக்காக பில்டிங் எடுக்கிறாங்க. கிராஸ் கார் எடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராஸ் கார் எடுத்தீங்கன்னா மொத்தம் நான் இதுலேருந்து செட் பேக் கொடுத்துக்கோங்க. கிராஸாகவே பில்டிங் கொண்டு போங்க. செட் பேக் வந்து இப்போ நம்ம அந்த ஃபார்ம்ல அப்புறம் வேற வராது. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். இது உங்களுக்கு டவுட் இருக்கா? இதை எடுத்துக்கிறது ஓகே சார். ஓகே, உங்களுக்கு டவுட் இருக்கா சார்? டவுட் இல்லை சார். ஓகே, இப்படிதான் இதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். பில்டிங்கை கிராஸாக கொண்டு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இதவே நீங்கள் என்ன செய்யணும், இது வந்து நீங்கள் செட் பேக் 1.5 மீட்டர், இது ஒரு 1 மீட்டர், இது ஒரு 1 மீட்டர் கொடுத்துட்டு எப்பயும் போல FK, RK, S1, S2, AW1 அவ்வளோதான். பில்டிங் எப்படி வரும்? இதே கிராஸ்க்காக வரும். யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. எல்லா பக்கமும் கிராஸ், ஏதாவது ஒரு பக்கம் தான் தெரியும். சின்ன பிளாட்டா இருக்கிறப்ப கிராஸா தான் போகுது. சொல்ல புரியுதா சார்? கிராஸா கொண்டு போறதும் ஸ்ட்ரைட்டா கொண்டு போறதும் நம்ம கையில தான் இருக்கு. சரிங்களா சார்? ஓகே, இப்ப பாருங்க, அடுத்து செய்யறதுல உங்க ரொட்டீன் ஒர்க்கு தான். சரிங்களா சார்? ஓகே, இப்ப பாருங்க, இப்ப நீங்க ஒரு கமர்ஷியல் போட்டிருக்கீங்க, கவனிங்க சார். இப்ப கிரவுண்ட் ஃப்ளோரை அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா மாத்த போறோம். சரிங்களா சார்? நல்லா கவனிங்க, கீழே இருக்கிறது மாதிரியே தான் எனக்கு மேல வருது அப்படிங்கிற பட்சத்துல இதை நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா சார்? வேற மாதிரி வந்தா என்னங்கிற நாளைக்கு கிளாஸ் நடத்துறேன். சரிங்களா சார்? இப்ப பாருங்க, கீழே இருக்க மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாத்திட்டேன். கீழே இருக்க அதே ஃப்ளோர் பண்ணா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரப்போகுது. ஓகேங்களா சார்? ஃபர்ஸ்ட் நான் டெக்ஸ்டை மாத்திக்கிட்டேன் ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சொல்லி. சரிங்களா சார்? சரிங்களா? இப்ப SOL கொடுத்து இந்த எல்லா லேயர் எந்த லேயர் இருக்குன்னு பாருங்க. SOL கொடுங்க, SOL கொடுங்க, ஃப்ளோ செலக்ட் பண்ணுங்க, என்டர் கொடுங்க. என்ன சொல்லுது? என்ன லேயர் இருக்குன்னு சொல்லுதா? எல்லாம் சரித்தியா? சரிங்களா சார்? ஆனா இதனால நீங்க நோட் பண்ணிக்கோங்க, எப்படி இருக்கு? பிளாக் 1 ஃப்ளோர் 0 இருக்கா? இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா இருந்தா எப்படி இருக்கணும்? எல்லாமே நமக்கு வந்து ஃப்ளோர் வந்து 1 வரணும். வெரி குட். எப்படி இருக்கணும்? ஃபுல்லா பாருங்க, பிளாக் 1 ஃப்ளோர் 1 இருக்கணுமா? ஃப்ளோர் 1 அதுக்கு வரணும். 0 வர இடத்துல 1 வரணும். சரிங்களா சார்? அப்ப நீங்க SQL கொடுத்து செக் பண்றப்போ ஒரு வேல்யூ கிடைக்குது பாத்தீங்களா? ஆமா. ஓல்டு. புரியுதா சார்? வரல சார். சார் சத்தமா பேசுங்க, கூட கேட்கலாம். வரல சார். என்ன வரல? கமெண்ட் பண்ணீங்களா சார்? எதுவும் நான் எதுவும் கமெண்ட் கொடுக்கவே இல்லையே. நல்லா கவனிங்க சார், SQL கொடுத்து ஒரு ஃப்ளோர் பிளான செலக்ட் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே இருக்கிறத பழசுன்னு வச்சுக்கணும், அதாவது ஓல்டுன்னு வச்சுக்கணும். சரிங்களா? இப்ப நமக்கு எது ஓல்டு? பிளாக் 1 ஃப்ளோர் 0 அப்படிங்கிறது ஓல்டு. சரிங்களா? இது எப்படி மாறணும்? நமக்கு பிளாக் 1 ஃப்ளோர் 1ன்னு மாறணுமா? இது நியூ. சரிங்களா? இது என்ன கமாண்ட்ல போய் செய்யணும் பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கமாண்ட் FML. சரிங்களா? FML நல்லா கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த என்டர் மோடுங்கிற இடத்துல நம்ம என்ன செய்ய போறோம்? ஃப்ளோர்னு கொடுக்கணும், FLR கொடுக்குறோம். சரிங்களா? இந்த FLR இங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் கொடுக்கணும். இங்க போய் நீங்க ஸ்மால் லெட்டர்ல கொடுங்க, அதிர்ஷ்டத்து கேட்க ஆரம்பிக்கும், வராது. கண்டிப்பான முறையில இந்த இடத்துல மட்டும் கேப்ஸ் லாக் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? புரிஞ்சா சார்? தென் என்டர். இப்ப என்ன கேக்குது? ஓல்டு பிளாக் கேக்குதா? என்ன இருக்கு நமக்கு? பிளாக் 1. ஓல்டு ஃப்ளோர் என்னவா இருக்கு? 0வா? நியூ பிளாக் என்னவா இருக்கு? 1. ஃப்ளோர் என்னவா மாறணும்? 1. அவ்வளவுதான். ஃபுல்லா அந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது ஃப்ளோர் 1ஆ மாறிடும். இப்ப போய் செக் பண்ணி பாருங்க, SQL கொடுத்து செக் பண்ணி பாருங்க, என்னவா இருக்கு? எப்படி மாறிச்சு சார்? புரிஞ்சா? அவ்வளவுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். எத்தனை ஃப்ளோர் வேணாலும் மாத்திக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப பிளாக் 1 எனக்கு வந்து ஃப்ளோர் நம்பர் 20ஆ மாத்தணும். சரிங்களா சார்? கவனிங்க, எத்தனை ஃப்ளோர் கிரியேட் பண்ணுறதுக்காக சொல்றேன். FLR கண்டிப்பா எப்படி இருக்கணும்? கேப்ஸ் லாக்ல இருக்கணும். ஃப்ளோர் எனக்கு எப்படி? ஓல்டு என்னவா இருக்கு? பிளாக் 1ஆ இருக்கு. ஃப்ளோர் என்னவா இருக்கு? 1ஆ இருக்கு.
நீயும் எப்படி மாறணும்? பிளாக் 1 இருக்கணும். ஃப்ளோர் எப்படி மாறணும்? 20 மாறணும். சரிங்களா சார்? போரா பாருங்க. எக்ஸ்பைரி கொடுத்து பாருங்க. எத்தனை ஃப்ளோர் இருந்தாலும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன சார் கிரியேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். சரிங்களா சார்? இதுல வந்து நல்லா கவனிங்க. இதுல டிபிக்கல் ஃப்ளோர் பிளான் ஒரு லேயர் இருக்கு. சரிங்களா சார்? அது வந்து நீங்க என்ன செய்யலாம்னா, அதை நான் கொடுக்கல. நான் அது ஏன் கொடுக்கல அப்படின்னா, இப்ப ஒரு கிளைண்ட் வந்து என்ன மட்டும் வந்தாரு என்னன்னா G+2 கட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா சார்? G+3 வச்சுக்கோங்க. சரிங்களா சார்? அப்ப வந்து நான் சொன்னேன் கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் போட்டுட்டு டிபிக்கல் ஃப்ளோர் பிளான் போட்டு விட்டேன். 1, 2, 3 சொல்லி. சரிங்களா? அவரோட கான்செப்டுக்கு ஒரு ஃப்ளோர் தான் கட்டிருக்கேன்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நீங்க டிபிக்கல் ஃப்ளோர் பிளான் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்னா, அந்த டிபிக்கல் ஃப்ளோர் பிளான் 1, 2, 3 கொடுக்குறோம். அத்தனை ஃப்ளோருக்கு கொரிஸ் ஆட்டோமேட்டிக் அதுவே ஜென்ரேட் ஆயிடும். சரிங்களா சார்? ஆனா அந்த கிளைண்ட் என்ன சொல்றாருன்னா, நீங்க எனக்கு ஒரு ஃப்ளோர் தான் அப்ரூவ் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அவருக்கு போய் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். 30 போய் டிபிக்கல் ஃப்ளோர் பிளான் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்க முடியாது. புரிஞ்சா சார்? அவங்களுக்கு எத்தனை ஃப்ளோர் கேட்கணும் அத்தனை ஃப்ளோர் டிராயிங்ல இருக்கணும். கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு போய் டிபிக்கல் ஃப்ளோர் பிளான் நான் போட்டிருக்கேன், இந்த ரிப்போர்ட் வருது, அவங்க நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்க முடியாது. புரிஞ்சா சார்? ஸோ அந்த மாதிரி இடத்துல என்ன செய்யணும், நம்ம எப்படியா செஞ்சாங்க வழி கிடையாது. சரிங்களா சார்? நல்லா கவனிச்சுக்கோங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே மேல வருது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரி செகண்ட் ஃப்ளோர் இருக்கு அப்படிங்கிறப்ப என்ன செய்யணும், நம்ம எஃப்எம்எல் யூஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? படிக்கட்டுலாம் மாறி வைக்கணும் அவசியம் இல்லை, அப்படியே மாறிக்கணும். எல்லாமே மாறிக்கணும். ஒரு வேலையும் கிடையாது உங்களுக்கு இங்க. சரிங்களா சார்? இது நீங்க கமர்ஷியலா கொண்டு போயினா கமர்ஷியலா இருக்கும், ரெசிடென்சியலா கொடுத்தா ரெசிடென்சியலா இருக்கும். நீங்க கொடுத்துக்கிறது கமர்ஷியல். சார் ஸோ இதுதான் சார். நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரைட் பில்டிங் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ரெகுலர் பிளாட் G+2 வரைக்கும் நாளைக்கு நீங்க போட்டு வரணும். சரிங்களா சார்? நான் சொல்றது ஸ்ட்ரைட்டு. ஓகேங்களா சார்? எப்படி இருக்குன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரி தான் செகண்ட் ஃப்ளோரும். சரிங்களா சார்? G+2 வரைக்கும் போட்டுக்கணும். அதே இது இர்ரெகுலர் பிளாட் ஒன்று எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுல என்ன செஞ்சிருக்கணும், கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரி செகண்ட் ஃப்ளோர். கொஞ்சம் நான் இன்னும் சொல்றேன், செக்ஷன் வந்து ஓடிபி கொடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தான் நான் செக்ஷன் கொடுத்துருப்பேன். நீங்க என்ன செய்றீங்கன்னு நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா சார்? ஓகேங்களா சார்? எனக்கு சரியா டிராயிங் வரணும். ஓகேங்களா சார்? நீங்க நீங்க உங்களுக்கு நான் டிராயிங் போடுறப்ப டவுட் வந்துச்சுன்னா எப்பனாலும் என்னை கூப்பிடுங்க. சரிங்களா? எனக்கு இது குழப்பமே இருக்கு சார். நீங்க சொல்ல புரியலன்னா இப்ப நான் யூடியூப்ல ஏற்றி விட்டுருவேன். சரிங்களா சார்? நீங்க டவுட்னா நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? ஒருவேளை அதையும் தாண்டி உங்களுக்கு டவுட் வருதுன்னா நீங்க எப்பனாலும் என்னை கூப்பிடலாம். சரிங்களா? கூப்பிடுங்க, நான் ஃப்ரீயா இருந்தா. நான் கிளாஸ் இருந்துச்சுன்னா கால் வெயிட்டிங்ல சார் எடுக்க மாட்டேன். சப்போஸ் ஃப்ரீயா டக்குன்னு அட்டன் பண்ணிடுவேன். சரிங்களா சார்? ஒருவேளை அட்டன் பண்ணாம சூழ்நிலை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டுருங்க. எனக்கு வாட்ஸ்அப் ஒரு லிங்க்ல தான் இருக்கு. நான் சரிங்களா சார்? நான் வாட்ஸ்அப்ல மேக்ஸிமம் அனுப்பிச்சு பண்ணலாம் பாத்துக்கிறேன். கால் எடுக்க முடியாத பட்சத்துக்கு தான். சரிங்களா சார்? ஓகேங்க சார். வேற டவுட் இருக்கா சார்? ஓகேங்க சார். ஒன்னு ரெசிடென்சியலா போடுங்க, இன்னொரு கமர்ஷியலா போடுங்க. அன்னைக்கு அவர் போட்டுக்காரு பாருங்க, G+2 வரைக்கும் எத்தனை கொரி வந்துச்சுன்னு பாத்தீங்களா? அந்த மாதிரி போடுங்க. உங்களுக்கு கொரிஸ் நிறைய வர கிளியர் பண்ணப்பல நீங்க நல்லா எக்ஸ்பர்ட் ஆகலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதான் கொஞ்சம் G+2 கமர்ஷியல் G+2 கிராஸ் பில்டிங் G+2 போட்டுருங்க சார். கமர்ஷியலா போட்டுருங்க. சரிங்களா? ரெகுலர் சைஸ் போறீங்கன்னா அதை வந்து ரெசிடென்சியலா போட்டுக்கோங்க சார். சரிங்களா? நல்ல கான்செப்டா இருக்கும். சரிங்களா சார்? உடனே போட்டு நாளைக்கு கூப்பிடுங்க. நாளைக்கு என்ன கொரி வரும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு கொரியை சால்வ் பண்ணுங்க. அதான் குட் ப்ராக்டிஸ். எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்ல அனுப்போம். சரிங்களா சார்? ரிப்போர்ட் அனுப்பிச்ச மாதிரி டக்குன்னு அனுப்பிச்சிடக்கூடாது. அதனால தான் இருக்காரு சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு அனுப்பக்கூடாது. சரிங்களா சார்? அது வந்து நீங்க ஒரு 10 கொரி வருதுன்னா குறைந்தபட்சம் 2 கொரி நீங்க சால்வ் பண்ணா போதும். ஓகேங்களா? உங்களுக்கா புரிதல் இருக்கான்னு பார்ப்போம் அதுல. சரிங்களா சார்? ஓகேங்க சார். எல்லா கொரியும் சால்வ் பண்ணீங்கன்னா நீங்க சூப்பர். எந்த பேங்க் இருந்தாலும் போட்டுவீங்கன்னு அர்த்தம். சரிங்களா சார்? மேக்சிமம் கொரி வராது. அதையும் தாண்டி கொரி வந்தாதான் நான் சொல்றது. புரியுதா சார்? ஓகேங்க சார். நாளைக்கு என்னை கூப்பிடுங்க. பாய் சார். குட் நைட் சார். குட் நைட் சார். தேங்க்யூ.